வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 ஏன்னா அடுத்த 21ஆம் தேதி வரைக்கும் நேற்றே அதை தான் எல்லாரும் பரப்பிட்டு இருந்தாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் 12 நாள் நிற்காமல் ஒரு சுற்றுப்பயணம் போகிறாருனாங்க. அடுத்த நாளே நைட் அவுட் நைட்டாக அதை காலி பண்ணி முடிச்சு விட்டாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் நேற்றைக்கு அவர் பேசுகிறாரு. எதுவுமே புது இதாக இல்லை, ஏற்கனவே பேசுனதான் திரும்ப திரும்ப பேசுகிறவள பஞ்ச் டைலாக். இது வந்து எலெக்ஷன் இல்லை, எமோஷன் அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. திமுகவை திட்டுறதுங்கிறத தாண்டி கூடுதலாக டெல்லியை திட்டிருக்காப்புல. டெல்லினா பிஜேபி இல்லை, காங்கிரஸ். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சில பல கோடிகளுக்கு கட்சியை கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க மொத்தமாக ஸ்டாலின்ட்ட. ஆனால் உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்குது. அவங்க மனசு முழுக்க நம்ம கூட தான். மகாத்மா காந்தி மருமகனா யார் இருக்கா? அந்த காங்கிரஸே திட்டிவிட்டு ராகுலை திட்டிவிட்டு அப்புறம் உண்மையான காங்கிரஸ் இங்கே இருக்குன்னா யாருன்னு தெரில. அந்த அசோக் சக்கரவர்த்தியை சொல்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தியா, அதான் காங்கிரஸ் நடத்தி. யாரோ ஒருத்தர் பொதுச் செயலாளர் ரொம்ப நாளாக இருந்த ஒரு கட்சியில் சேர்ந்தார். அவரை கொண்டு போய் உதயநிதிக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக அவரை நிப்பாட்ட விட்டுருக்காங்க. ஒருவேளை அவர் எதுன்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ காங்கிரஸ் அடகு வச்சுட்டாங்கன்னு விஜய் குற்றச்சாட்டிட்டார்ல. மாணிக்கம் தாகரோ ஜோதிமணி இறங்கி கண்டிச்சு அறிக்கை விட்டு நேரம் கடுமையாக பேசியிருக்கணும்ல. இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க தானே உள்குத்த ஆளே. விஜயோட உள்குத்த அவங்க தானே. அவங்க எப்படி கண்டிப்பாங்க? அவங்க வந்து காங்கிரஸில் இருக்கிறது அடுத்த எம்பி எலெக்ஷன்னாலும் எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் அவங்க கூட சேரலைன்னா அடுத்த ஜென்மத்தில்னாலும் சேருவேன்ற மாதிரி. இப்போ எம்பி எலெக்ஷன்லனாலும் நாங்கள் சேர்ந்துருவோம் உங்களோடன்னு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களோடய இணைஞ்சிடறோம், கட்சியை விட்டு வெளில வந்து தாவேக்காலம் இணைஞ்சிடறோன்ற ரேஞ்சில் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் அங்கே போனால் அப்புறம் விசில் அடித்தா சளி போகுங்கிற ரேஞ்சுக்கு தானே பேசணும். உங்களுக்கு ஆமாம், அதுதான் பேசணும். அப்படி தான் பேசணும். இருந்தாலும் பதவி இருக்குல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஏமாத்திடலாம் ஈஸியாக. இங்கே போய் ராகுல்கிட்ட போய் நின்று வீட்டுக்குள்ளே நுழையிறது பெரும்பாடாக இருக்குது. டெல்லி வரைக்கும் போகணும், பெரிய அலைச்சலாக இருக்குது. இங்கே லோக்கல்லனா டக்குன்னு விஜய் வந்து நம்ம பெரிய ஆள், ஏற்கனவே 2 டைம் எம்பியாக இருந்தோன்ற மரியாதை இருக்கும், அப்படியே நம்ம விஜய் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க டெல்லிக்கு போய் என்னமோ ராகுலை மீட் பண்ணுறதே டயர்டாகுதுன்னா பனைவர் கேட்ட அப்படியே திறந்து வச்சுருக்க மாதிரி இல்லை. இல்லை, அது பக்கத்தில் தானே, காரில் ஏசி போட்டு உட்காந்துக்குவேன். இது டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். அப்புறம் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் வீட்டில் போய் இருக்கணும், அப்புறம் ராகுலை ஃபாலோ பண்ணணும். இது அப்படி கிடையாது. புஷியானது காசை கொடுத்துட்டிங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாப்புல, தலைவர் வருவார், இப்போ 3 மணிக்கு வர போகிறாருன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அங்கே அப்போ நீங்கள் புஷிக்கு ஆதரவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற இடம் இருக்குது. அதனால தான் யாருக்குமே கேட்காம புஷிக்கு பிரச்சாரம் பண்ண மட்டும் விஜய் 4 மணி நேரம் டி நகரில் கேட்டார். அது நம்ம என்ன அது வந்து சும்மா கேட்குறது. புஷியை வீட்டை பற்றியா, புஷியே நான் 4 மணி நேரம் உனக்கு பண்ணலான்னு பார்த்தேன், சதி பண்ணிட்டாங்க பாரு. சரி வேணா விட்டு பார்த்துக்க, நீ என் கட் அவுட்டை வச்சு பண்ணிக்க. நான் உனக்கு தான் 4 மணி நேரம், என் தொகுதி கூட வேண்டாம், உன் தொகுதிக்கு ஒரு 4 மணி நேரம் பண்ணலான்னு பார்த்தேன், என்ன பண்ணுறது? சரி தலைவா அப்படிங்க தலைவா, நான் கட் அவுட்டை வச்சு நான் பார்த்துக்கிறேன் தலைவா அப்படின்ற மாதிரி போயிட்டேன். அதனால் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் நினச்சிங்க திமுக சதி பண்ணி முடியல, திமுக சதி பண்ணிடுச்சு, முக ஸ்டாலின் சதி பண்ணிட்டார். சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் கட் அவுட்டை வச்சே பார்த்துக்கிறேன். இப்போ இந்த கட் அவுட் பிஸ்னஸும் இந்த பொம்மை செய்கிற பிஸ்னஸும் ரொம்ப ஹெவியாக பயங்கரமாக போய்ட்டுருக்கு. இப்போ ப்ளைவுட் பூரா கடையில் பூரா கட் அவுட் தான் இருக்கிறாங்க. அந்த 6 அடி உயரத்துக்கு, 5.25 அடி உயரத்துக்கு. அடுத்து அந்த இப்போ இந்த பெயிண்ட்டு, வெள்ளை பெயிண்ட்டு, பெய்ஜா, அது என்ன பேண்ட்டுக்கு அது ஒரு கலரு மேலே. அதே போல் இன்னொரு தரப்பினருக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க சார். எப்படி இந்த கோயில் திருவிழாலெலாம் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு இதுவோ, விஜய் மாதிரியே டூப் போடக்கூடிய ஆட்கள் ஆனால் இல்லையே. எம்ஜிஆர், சிவாஜி, டி ராஜேந்தர் கூட இருக்காங்க, ராதா ரவிக்கு கூட இருக்காங்க டூப் போடுறவங்க. ஆனால் விஜய்க்கு டூப் போடுறோம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருசாக கிடையாது. யாரோ ஒரே ஒருத்தர் அந்த மாதிரி கெட்டப்பில் வந்தார். அது ஃபேஸ் லுக்கில் இல்லை இருக்காது. அதனால் விஜய் மாதிரிலாம் டூப் போடவே முடியாது. ஏன்னா விஜய் வந்து யார் வேணாலும் போடலாம். அந்த ஒல்லியாக இருக்கிறவன் வேணாலும் ஒரு விற்க வச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரலாம். அப்போ இது ஒரு தொழில் வாய்ப்பை கூட இல்லாமல் போகிறதுக்கான. ஆமாம், இப்போ விஜய் நம்பிலாம் பிழைக்க முடியாது. அவனும் டி ராஜேந்தர் நம்பி பிழைப்பவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 100கணக்கானவங்க இருக்காங்க. அந்த முடி வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. பாக்கியராஜ் கோவில் திருவிழா இதுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. பட் இதுக்கு வந்து விஜய்க்கு ஆள் இல்லை. ரஜினி மாதிரி, வடிவேல் மாதிரி, ஈவன் சந்தானம் வேல் மாதிரி கூட நிறையா பேர் இருக்காங்க, விஜய் மாதிரி இல்லை. அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் இதுக்கப்புறம் போனாலும் வரமாட்டேன். நீங்கள் அவர் போய் நடத்துகிறாரு, அது எத்தனை மாவட்டத்துக்கு சேர்த்து நடத்தினான்னு தெரியல. திருநெல்வேலியில் தென் மாவட்டம்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டம் வேட்பாளரையே அறிமுகப்படுத்தாமல் இது வரைக்கும் நடந்திருக்கா? இவன் தான் வேட்பாளர், நீ சொன்னீங்கன்னா மூஞ்சை பார்த்துட்டு போய் ஓட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. இல்லை, இப்போ அந்த பிளாஜிக்கெலாம் நீங்கள் உடச்சி அதெல்லாம் காலி பண்ணேன். இப்போ என்ன விஜய்க்காக நீ ஓட்டு போடுற, அவ்வளோதான். விஜய் கட்சி ஜெயிக்கணும், விஜய் ஆட்சிக்கு வரணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும், ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். நான் வரவே வரமாட்டேன், பாரு திமுக தடுக்குது, எலெக்ஷன் கமிஷன் தடுக்குது, இவ்வளோ சதிகளுக்கு நடுவில் நான் வரேன்,
பார்த்து நீங்களே ஏதாவது ஒரு முடிவு பண்ணிங்க அப்படின்றதான் இப்போ அவர் வேட்பாளர் பெரிய நீ தெரிஞ்சுக்க வேண்டாங்கிறது தான் விஜய். அது தேவையே இல்லையே. வேட்பாளர் எவனாக இருந்தா என்ன, எவனோ ஜெயிச்சானா வந்தானா நம்ம முதலமைச்சர், அவ்வளோதான். அப்போ அவங்கள என் கூட ஸ்டேஜில் ஏற்றி வேட்பாளர் நான் காட்ட மாட்டேன், எனக்கு சமம் இல்லைன்னு சொல்ல. அவன் சமம் இல்லைன்னு அவங்கெல்லாம் தெருவில் சுற்றி தெரிஞ்சவனை கூப்பிட்டு நான் போட்டிருக்கேன். அவனை எதுக்கு நான் மேடையில் ஏற்றி காட்டணும்? எனக்கு கூட்ட அவனே என்னை பார்க்கணுன்னு தவம் கிடக்கான் அவன் காலங்காலமாக. அவனை கூப்பிட்டு நான் என்னைய காமிக்கிறதுக்கு தூரத்துலேருந்து பார்த்துக்கப்போ நீ தான் வேட்பாளர், ஜெயிச்சா ஜெயிச்சு வா, தோத்துட்டேன்னா அப்படி வீட்டுக்கு போய். எனக்கு அவர் கேட்டது அந்த ஒரு மாவட்டம் இல்லை, சுற்றி 4-5 மாவட்டம் வரைக்கும் தென் மாவட்டத்துலேருந்து அந்த கூட்டம். அது இவங்க பஸ்ஸில் ஆட்களை ஏற்றி அந்த பேனர் கட்டி எந்த ஊர் விஜய் மக்கள் தாவேகாவினுடைய எந்த கிளைங்கிற வரைக்கும் கொண்டு வந்து அவ்வளோ பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. அப்போ தன்னடிச்சே எல்லாம் வண்டியில் கிளம்பி வரலையா, பஸ்ஸை வச்சு கூப்பிட்டு வந்து. பஸ் வச்சு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு பஸ் வரணுன்றேன். அப்போ இப்போ இதுக்கு ஒரு 100 பேர் ஒரு பஸ்ஸுக்கு அப்படின்னு வச்சா ஒரு 5000 பேர் 4000 பேர் ஒரு 50 பஸ்ஸு 100 பஸ்ஸு அப்படின்னு வருவாங்க. அது போக அங்கே வேடிக்கை பார்த்து வந்தவன், விஜயை பார்க்க வந்தவன் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஸ்கூல் காலேஜ் லீவ் போட்டு அவங்க தான் இருப்பாங்க. அவங்க பாதி பேருக்கு ஓட்டும் கிடையாது. அவங்க வந்தாலும் ஒன்று தான், வரலைனாலும் ஒன்று தான். விஜய் நாளைக்கு காரைக்குடி போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் நைட்டு ரத்து பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். நேற்றுலேருந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கெல்லாம் இது தகடை வச்சு கட்டுறது, மரத்துக்கெல்லாம் மேலே எப்படி ஏறாமல் இருக்கிறதுன்னு கிளையை கழிக்கிறதுன்னு அங்கே மாவட்ட நிர்வாகம் உயிரை கொடுத்து பதப்பதப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு அரசியல் தலைவர், இப்படி ஒரு அரசியல் தலைவர் உலகத்திலே கிடையாது, எங்கே எந்த நாட்டிலையும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் கூட கிடையாது. கேடுகட்ட கேவலமான அந்த ஜென்மங்கள் எப்போ அழித்தொழிக்கப்படுதோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியின் ஆரம்பத்தை நோக்கி நம்ம போகும். இந்த கேடுகட்ட ஜென்மங்களை அழிச்சாதான் கரெக்டாகும். அவங்களாம் நம்புறாங்கல்ல சார், அவர் ஜெயிச்சுவாருங்கிற நம்பிக்கை அந்த இல்லை. அதுதான் தற்கொலைகள் தானே ஏகப்பட்ட பெர்சன்டேஜ் இருக்குது. அதெல்லாம் 5 அறிவு படித்தது தான் அது. இந்த ரோட்டில் இருக்க போகிறது வரதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது. 5 அறிவு படைத்த கூட்டம் தான் அது. அதுதான் இந்த சமூகத்துலேயும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 20-25% இருக்குது. ஏன்னா குறைஞ்சபட்சம் விஜய் ஜெயிக்கலாம். அவர் தொகுதியில் எம்எல்ஏவாக அவர் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இழுத்து போய் உள்ளே அதிமுகவில் ஒரு வேலை பார்க்காம விட்டுட்டா ஏதோ ஒரு வகையில் ஒரு தொகுதியில் ஜெயிக்கலான்னு வைங்க. சட்டமன்றத்துக்கு போனால் ராகிங் தான் பண்ண போகிறாங்க சீனியர் எம்எல்ஏக்கள் இல்லை சபாநாயகர். அதில் சட்டசபைலாம் ஜெயிக்கவும் மாட்டாலும் ஜெயிச்சு போக மாட்டார். அப்போ இதை எப்படி தாங்கிப்பாங்க ரிசல்ட் வர அன்னைக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா இவ்வளவு இதோட நம்புறாங்க. அவங்களுடைய அந்த நிறைய பேர் செத்துருவான், மருந்து குடிச்சு செத்துருவான், நிறைய பேர் சூசைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். இது ரொம்ப அபாயகரமானது. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லது இருக்குது. இப்போ நல்ல ஒரு டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சிச்சுன்னா வருத்தப்படலாம். ஏற்கனவே உடஞ்சி ஒட்டினது தானே, அது விழுந்தா என்ன விழுகலை என்ன அப்படின்ற கதை தான் இது. இவங்க இப்படிலாம் போனாங்கன்னா அவங்ககிட்ட இந்த தலைமுறை அது சின்ன பசங்க இளந்தாரி பசங்கன்னா இவங்ககிட்ட திமுக அதிமுக ஒரு உரையாடலை நடத்தியிருந்தது தான் இன்றைக்கி விஜய் பின்னாடி போயிருக்க மாட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அந்த இடத்துல ஒரு குறைஞ்சபட்ச பொறுப்பு இந்த 2 கட்சிக்கும் இருக்குல்ல. 2 கட்சியும் இல்லை, அது இப்படிலாம் இருக்குன்னு இவங்க நினைக்கவே இல்லை. எல்லோரும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்படியே வந்துடுவாங்க. இந்திய எதிர்ப்பு, அது நம்ம தமிழர் பாதுகாப்பு, தமிழர்களுடைய கலாச்சாரம், இப்படியே வந்துடுவாங்க, இவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நினச்சாங்க. ஆனால் இவன் இந்தளவு தற்கொலையாக இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியும். அதுதான் யாருமே கணிக்காது. இப்போ ஈரான் போரில் எப்படி அமெரிக்கா கணிக்காமல் அடி வாங்கிச்சோ அந்த மாதிரி தான் இப்போ திமுக அடி வாங்கிட்டு இதில் கணிக்காமல் இவ்வளோ தற்கொலைகள் இருக்காங்கன்றதே தெரியாமல் திமுகன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அதனால தான் ஷாக் ஆகிருக்காங்க எல்லாமே. எல்லா கட்சிக்காரும் ஷாக்காக தான் இருக்கு, எடப்பாடியும் ஷாக்காக தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் குறித்து கேள்வி கேட்கும்போது வளர்மதி அது யார் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு 52 வருஷம் அனுபவமிக்க கட்சினாங்க, நாங்கள் தான் களத்தில் அப்படின்னு வளர்மதி பிரச்சனை. வளர்மதிக்கு தான் தெரியாது. வளர்மதிக்கு நம்பியாரோட முடிஞ்சு போச்சு. சுள்ளிராஜன், நம்பியார், அந்த நடிகர்கள் அந்த காலகட்டம் தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னே தெரியாது. இல்லை விஜயகாந்த் எம்ஜிஆர்னு சொன்னதுக்கு அவங்க பேசின வீடியோ வைரல். யார் கருப்பு எம்ஜிஆர் நீயா அப்படின்னு அவங்க ஆவேசமாக பேசின இந்த வீடியோ வைரல். இப்போ இவர் விஜய் தான் அடுத்து எம்ஜிஆர். அதாவது ஒரு காமராஜர் வரமாட்டார், அவர் அண்ணா வரமாட்டாரான்னு 50 வருஷமாக ஏங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த ஏக்கத்தை புரிஞ்சு தான் இவர் வந்திருக்காராம். எம்ஜிஆரை வரமாட்டாரான்னு ஏக்கத்துக்கு தான் வந்திருக்கேன்னு அவர் பேசும்போது அதிமுக எம்ஜிஆர் எங்கேயாவது கேட்கறதுக்குன்னு ஒரு பதில் வரணும் அப்படின்னு அவன் என்னத்தையும் பண்ணி தொலைக்கிறான்னு விட்டுறேன். புரியுதா? மீதி இருக்கிறத எடுத்தீங்கன்னா போயிட்டு தொலைகிறது அப்படின்றது. எம்ஜிஆரை சொல்லி நமக்கே ஓட்டு கிடைக்குமான்னு தெரில அப்படிங்கிற இடத்துக்கு நிலைக்கு போயிட்டாங்களா. ஒரே நிறைய கேள்வி சார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய ராஜதந்திரத்தை விஜய்க்கு புரிய வச்சிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு 233 தொகுதியில் எப்படியோ வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி தொகுதியில் போட்ட வேட்பாளர், அவருடைய மனைவி, மாற்று வேட்பாளர் 2 பேருதுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு.
இப்போ அங்கே விசில் போட்டி இல்லை 234 233 தான் அப்படின்னும் போது எடப்பாடி அப்போ ஒரு ரொம்ப சாதாரணமாக நினச்சி விஜய் அந்த இடத்துல ஏமாந்துட்டாருன்னு பார்க்க வேண்டியது. சாதாரண எடப்பாடியார் வந்து ஒரு அமெரிக்க அதிபர் மாதிரி சேலத்தை பொறுத்தளவு அவர் பயங்கர பவர்ஃபுல். அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கார். அவர் சொந்தக்காரங்க தான் எல்லாம் அந்த போதையில் தாசில்தார் அது இது எல்லாம் அவர்கள் தான் எலெக்ஷன் அதிகாரியாக மாறிடுவாங்க. அவர்கள் வந்து தன்னுடைய தலைவனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே தலைவன். அதனால் அவரை எதிர்த்து நீ போட்டி போடுறியா, உன் சிம்பிள் இங்கே இருக்கவே கூடாது, எந்த கடையிலையும் விசிலே வைக்கக்கூடாது. சேலத்தில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா விசிலே கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு? தடை பண்ணுற அளவு எந்த கடையிலையும் கிடைக்காது. தடையெல்லாம் இல்லை, ஆனால் கிடைக்காது. அதுதான் எடப்பாடியாரோட பவர். த பவர் ஆஃப் எடப்பாடி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதான் எங்கேயுமே விசிலும் கிடைக்காது. விசில் சின்னத்தில் எவனும் நிற்கவும் முடியாது. விஜய் வந்து அங்கே போய் ஆட்டோ பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்க சேலம் கூட பயன்படுத்துறது இல்லை, ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா எடப்பாடியாருடைய உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது அவருடைய ராஜதந்திரங்களும் அவருடைய பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக ஒரு போர்க்குணத்தோடு அவர் வந்து சொல்லலைன்னா கூட சினிமா வில்ல மாதிரி எடப்பாடியார் கண்ணை காட்டினாலே அழிச்சிருவாங்க அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறது இப்போ நிரூபணமாகுது. அதனால் விஜய் வந்து எடப்பாடியார்கிட்ட மோதவே மாட்டார். நீ எப்பயும் பார்த்துருங்க திமுக, ஏன்னா திமுக நடவடிக்கை எடுக்காது, வழக்கு போட மாட்டாங்க, எது சொன்னாலும் நம்ம வளர்ந்துருவோம் சொல்லி விட்டுருவாங்க அப்படின்றக்காக திமுகவை தான் போட்டு அடிப்பாங்களே தவிர எடப்பாடியாரை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லை அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? விஜய்க்கு எதிராக ரெட்டையிலையை அவர் பெரம்பூரில் நிப்பாட்டல, உங்களுக்கு எதிராக நான் விசில நிப்பாட்டலன்னு அதில் ஏதோ ஒரு சாஃப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானோ? ஏதோ ஒன்று, எல்லாமே ராஜதந்திரம் தானே. ஒருத்த எதிரி வந்து நம்மகிட்ட நிற்க மாட்டான், அவனை அடித்து துரத்துறீங்களோ இல்லை பேச்சு துரத்துறீங்களோ, எதிரி உங்ககிட்டே வரமாட்டான் அப்படிங்கும்போது ஒரு ப்ளஸ் தானே அது. அதான் ராஜதந்திரம். மொத்தத்தில் அவங்கள முடிச்சு விடணுங்கிற இடத்துக்கு தான் வந்துடுவாங்க. அதை பார்ப்போம் சார். தாவேக தம்பிகள் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல. பாண்டிச்சேரியில் ஓட்டு போட்டதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிலாம் ஸ்டேட்டஸில் பரப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. அது வந்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் விசாரணை நடத்தணும். இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு யாரும். ஏன்னா எலெக்ஷனில் இப்போ நீங்கள் வந்து ஃபோனை கொண்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ளே விடுறேன்றீங்க. அப்புறம் எப்படி ஒருத்தன் போய் தெளிவாக வீடியோ எடுக்கிறேன், பதறி கூட அவன் வீடியோ எடுக்கல, அழகாக எடுத்திருக்கான், கேமரா வச்சு எடுத்த மாதிரி எடுத்திருக்கான். அதை எப்படி விட்டுச்சு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் மேலேயே ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம கடந்த காலத்தில் ஊபியில் ஒரே பையனே போய் ஒரு கவுன்சிலர், பிஜேபி கவுன்சிலர் பையன் 8 ஓட்டு 7 ஓட்டெல்லாம் திரும்ப அமைக்கணும். எம்பி பையன் ஒருத்தன் போய் அமைக்க அது வைரல் ஆச்சு தவிர அதில் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியல. கேட்டால் இவங்க டிஜிட்டல் இந்தியா சர்வதேச அளவில் பாதுகாப்பும்பாங்க. இந்த லட்சணத்தில் தான் பள்ளியிலிக்கக்கூடிய இலையில தான் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன ஆகுது இந்த எலெக்ஷன் 20 நாள் இப்படி ஓட 20 நாள் கூட இல்லை, இந்த 2 வாரத்தை விஜய் எப்படி ஓட்டுறாரு, அவர்கிட்ட இருந்து தமிழ்நாடு மக்கள் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பதில் நன்றி, வணக்கம்.